ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான மிஷினரியை பற்றின கதை தான் பார்க்க போகிறோம். இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, இவங்களுடைய மிஷினரி லைஃப் எப்படி இருந்ததுன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவங்களுடைய பேர் மேரி மிச்சல் ஸ்லெசர். இவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 1848 டிசம்பர் 2 ஸ்காட்லாண்டில் ராபர்ட் அப்படிங்கிறவருக்கும் மேரி ஸ்லெசர் அப்படிங்கிறவங்களுக்கும் 7 குழந்தைங்களில் 2வது குழந்தையாக பிறந்தவங்க தான் நம்மளுடைய மேரி மிச்சல் ஸ்லெசர். பெரிய பணக்காரங்கள்லாம் கிடையாது, ஒரு புவர் ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய மேரி ஸ்லெசர். அவங்களோட அம்மா டெய்லி ப்ரேயர் பண்ணுறதை பார்த்து வளர்ந்த மேரி தன்னுடைய அம்மாவை போல் டெய்லி ப்ரேயர் பண்ணுறத ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. மேரி எதுவுமே படிக்கலைனாலும் பைபிள் எப்படி வாசிக்கணுன்றதை மட்டும் நல்லா கற்றுக்கிட்டாங்க. பைபிள் வாசிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சும் இருந்தது. மேரியோட அப்பா ஒரு செருப்பு தைக்கிறவர், மேரியோட அம்மா ஒரு நெசவாளராக இருந்தாங்க. இப்போது 1859 மேரியும் அவங்க குடும்பமுமா டான்டி அப்படிங்கிற இடத்துக்கு இடம் பெயர்க்கிறாங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா. என்ன ஆச்சுன்னா, ராபர்ட் அதாவது மேரியோட அப்பா ஒரு ஆல்கஹாலிக், குடிப்பழத்துக்கு அடிமையானவர். அதனால் அவருடைய வேலையை அவரால் ஒழுங்காக பண்ண முடியலை. அதனால் டான்டி அப்படிங்கிற இடத்துக்கு மாறி அங்கே போய் ஒரு மில்லில் வேலைக்கு சேர்றாரு. சைடில் மேரியோட அம்மா நெசவாளர் வேலையும் பார்க்குறாங்க. இப்போது மேரி என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய 11வது வயசுலேயே பாதி நேரம் படிக்கிறதும் பாதி நேரம் மில்லில் போய் ஹெல்ப் பண்ணுறதுமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, மேரி தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்த பிள்ளைங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு சண்டே ஸ்கூலுக்கும் போக ஆரம்பித்தாங்க. இப்படியே போயிட்டுருந்த மேரியோட லைஃப்பில் திடீர்னு நிறைய சேஞ்சஸ் வருது. என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா மேரியோட அப்பா நிமோனியா காய்ச்சல்னால் இறந்து போயிடுறாரு. அதே மாதிரி மேரியோட சகோதரர்களும் இறந்துடுறாங்க. இப்போது மேரி, அவங்க அம்மா, அதுக்கப்புறமா மேரிக்கு 2 சகோதரிகள், இப்படி அவங்களுடைய குடும்பம் ரொம்ப தனிமையாக விடப்பட்டுட்டாங்க. குடும்ப சுமை இப்போது மேரியோட தலையில் வந்துருச்சு இல்லையா. மேரி தன்னுடைய 14வது வயசில் ஒரு சணல் பின்னுற இடத்துல வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. மேரியோட அம்மா த யுனைடெட் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து மந்த்லி மேகசீனாக வரக்கூடிய ஒரு புக்கில் மிஷினரி ஆக்டிவிட்டீஸை பற்றி வாசித்து அதில் இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட மிஷினரியோடைய தேவைகள் என்ன, அவங்களோட இஷ்யூஸ் என்னங்கிறத ப்ராப்பராக கொண்டு சேர்க்குற ஒரு வேலை செஞ்சிட்ருந்தாங்க. மேரியோட அம்மா மேரியையும் அவங்க சகோதரிகளையும் அழைச்சி அடிக்கடி இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய அன்பை பற்றியும் நிறைய சொல்லி வந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அவ்வளவா தெரியாதுன்னு சொல்லி வளர்த்து வந்தாங்க. இதுதான் மேரியோட லைஃப்பில் அவங்க ஒரு மிஷினரியாக ஆக போகிறாங்கன்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க அம்மா தான் போட்டு கொடுத்தாங்க. மேரிக்கு 27 வயசாகிறப்போ ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்த ஒரு மிஷினரி டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிறவர் ஆப்பிரிக்காலேயே இறந்து போயிட்டாருங்கிற செய்தி மேரிக்கு தெரிய வருது. டேவிட் லிவிங்ஸ்டன் இறந்ததுக்கப்புறமா அவர் பண்ணிட்டு இருந்த வேலை இனி யார் பண்ணுவா, அவருடைய பாதையை இனி யார் பின்பற்றுவான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. அப்போ தான் மேரி டேவிடுடைய பாதையை ஃபாலோ பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க. மிஷினரியாக போகணுன்னு முடிவெடுத்த மேரி அவங்க அம்மா கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாங்க. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷத்தோடு அதுக்கு சம்மதிக்கவும் செய்கிறாங்க. இப்போ மேரி என்ன பண்ணாங்கன்னா, த யுனைடெட் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சில் போய் ஃபாரின் மிஷன் போர்டுக்கு அப்ளிகேஷன் அனுப்புகிறாங்க. உங்களுடைய அப்ளிகேஷனும் கொஞ்ச நாளில் அக்செப்ட் பண்ணப்படுது. அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண உடனே மேரிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடையே அவங்களுடைய ட்ரைனிங்கை ஈடன்பர்கில் முடிக்கிறாங்க. ட்ரைனிங் முடிஞ்ச கையோட 1876 ஆகஸ்ட் மாதம் 5 அங்கிருந்து கப்பல் ஏறுறாங்க. கப்பலில் 1 மாதம் ட்ராவல் பண்ணி தான் ஆப்பிரிக்காவுக்கு போக முடியும். மேரிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு ஆள் மேரிக்கு ஆப்பிரிக்காவை பற்றி நிறைய குறிப்புகள் கொடுக்குறாங்க. இந்த 1 மாத ட்ராவலுக்கு அப்புறமா மேரி சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ரீச் ஆகுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா முதலாக மேரி ஸ்லெசர் அங்கே கேலபார் அப்படிங்கிற இடத்துல மிஷினரியாக நியமிக்கப்படுறாங்க.
இந்த கேலபாரில் உள்ள மக்கள் எப்படின்னா, அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகளும் அவங்களுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த சில ட்ரெடிஷன்ஸும் இருந்தது. அந்த மதத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய மூட நம்பிக்கைகள் உள்ள ஜனங்களாகவும் இருந்தாங்க. மேரி அங்கே அவங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது 1879 ஒரு துயர சம்பவம் நடக்குது. மேரிக்கு மலேரியா நோய் வருது. அதனால் மேரி திரும்பவும் ஸ்காட்லாண்டுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அங்கே போய் உடல் நலம் கொஞ்சம் தேர்னதுக்கப்புறமா என்னை மறுபடியும் ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னை அனுப்பலைன்னா கடல் வழியாக நீந்தியாவது நான் ஆஃப்ரிக்காவுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அதனால் 16 வாரம் கழித்து மறுபடியும் கேலபாருக்கு போகிறாங்க. கேலபாரில் மேரியோட ஊழியம் ரொம்ப ஈஸியாலாம் இல்லை. அங்கே உள்ள மக்கள் ரொம்பவே கடினமானவங்க, நரமாமிசம் புசிக்கிறவங்க. அந்த கடினமான சூழல்லையும் மேரி அவங்களுடைய ஊழியத்தை அழகாக செஞ்சாங்க. இப்படியே 3 வருஷம் ஓடிருச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறமா மேரி திரும்பவும் ஸ்காட்லாண்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்களுடைய அம்மாக்கும் சகோதரிகளுக்கும் உதவியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே இருந்த திருச்சபைகளுக்கெல்லாம் போய் கேலபார் தேசத்தில் நடந்ததை பற்றி விவரமாக சொல்லவும் செய்கிறாங்க. என்னதான் அவங்க அம்மாவோட இருந்தாலும் அவங்களுடைய மனமெல்லாம் ஆப்பிரிக்கா மக்கள்கிட்டயே இருந்தது. 5 நாளில் மேரி மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கே போயிட்டாங்க. மேரியுடைய ஊழியத்தில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, அவங்க அங்கிருந்த உள்ளூர் மக்கள்கிட்ட ரொம்பவே நெருக்கமாக பழகுனாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் அவங்களுடைய மொழியையும் நல்லா கற்றுட்டு அவங்களில் ஒருத்தராக வாழ ஆரம்பித்தாங்க. இதனாலேயே அங்கே இருந்த பழங்குடியின மக்கள்கிட்ட மேரிக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கிடைச்சிருந்தது. மேரி மேலே அந்த மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆப்பிரிக்காவில் நிறைய பாவங்கள் நடந்தேறிட்டே இருந்தது. பாவங்கள், கொடுமைகள், நிறைய மக்கள் சிறைப்பிடிக்கப்படுறது, அடிமைகளாக விற்கப்படுறது, தங்களுடைய தெய்வங்களுக்கு இரத்த பலிகள் செலுத்துறது, அது மாத்திரமில்லை நர மாமிசங்களை பட்சிக்கிறது போன்ற நிறைய பாவங்கள் இந்த ஆப்பிரிக்காவில் நடந்துட்டு இருந்தது. இது மட்டும் இல்லை, இவங்களுக்கு நிறைய மூட நம்பிக்கைகளும் இருந்தது. எப்படின்னா, அவங்களுடைய கிராம தலைவன் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க கூட மறு உலகத்துக்கு போய் வாழ அவனுடைய மனைவியும் குழந்தைங்களும் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களையும் தலையை வெட்டி கொல்ற ஒரு வழக்கம் இவங்களுக்கு இருந்தது. இது மட்டும் இல்லை, இரட்டை குழந்தைங்க யாருக்காவது பிறந்தாங்கன்னா அதில் ஒரு குழந்தை பிசாசால் பிறந்ததுன்னும் அசுத்தாவினால் பிறந்த குழந்தை எதுன்னு அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதனால 2 குழந்தைங்களையும் உயிரோடையே காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்களாம். இவ்வளோ மூட நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு இடத்துல தான் மேரி தன்னோட ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த இரட்டை குழந்தைங்களை கொண்டு போய் காட்டில் வீசுகிற இந்த வழக்கத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு ரொம்ப போராடினாங்க. ஒரு தடவை இதே மாதிரி காட்டில் வீசப்பட்ட ஒரு இரட்டை குழந்தைங்களை மேரி எடுக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தை ஆண், ஒரு குழந்தை பெண். ஆண் குழந்தை இறந்து போயிடுது. பெண் குழந்தைய மேரி அவங்க கூடவே வச்சுருந்து அவங்க மகளாகவே வளர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த குழந்தைக்கு ஜெனின்னு அவங்க பேர் வைக்கவும் செய்கிறாங்க. இந்த ஒரு குழந்தை மட்டும் இல்லை, இதே மாதிரி எதெல்லாம் இரட்டை குழந்தைங்கள் காட்டில் வீசப்படுறாங்களோ அவங்க எல்லாரையும் எடுத்துகிட்டு வந்து தான் கூடவே வச்சுருந்து வளர்க்கவும் செய்கிறாங்க. நிறைய குடும்பத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அவங்களையும் அவங்க கூடவே வச்சுருந்து பாதுகாக்கவும் செய்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்த மேரியோட லைஃப்பில் மறுபடியும் ஒரு துயர சம்பவம் நடக்குது. அவங்களோட அம்மாவும் சகோதரிகளும் இறந்து போயிட்டாங்கன்ற செய்தி மேரிக்கு வருது. ஆனால் இதை கேட்ட உடனே மேரி இந்த சமயம் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. இனி என்னுடைய விஷயங்களை எல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன், எனக்குன்னு நீ யாருமே இல்லையேன்னு ரொம்பவே அழுது புலம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த நிமிஷம் அவங்களால ஆதரிக்கப்பட்ட அடிமைகளும் அந்த இரட்டை குழந்தைகளும் எல்லாரும் இருக்காங்கன்றது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் அப்படிங்கிற வசனம் மேரி ஸ்லெசருக்கு ரொம்பவே பொருந்தும். மேரி ஆப்பிரிக்கா மக்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய மோதலை அடிக்கடி தீர்த்து வைக்கிறதுனால அங்கே இருந்த தலைவர்களுக்கு மேரிக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருந்தது. இங்கிலாண்டோட ஆட்சி வந்தப்போ ஆப்பிரிக்காவிலேருந்து மேரி ஸ்லெசர் தான் ஒரு அரசு பிரதிநிதியாக நிறுத்தவும் செஞ்சாங்க. 1892 அவங்க ஆக்கியோங்கில் துணை தூதரக அதிகாரியாகவும் நியமிக்கப்படுறாங்க. 1913 மேரிக்கு ஆனர் ஆஃப் செயின்ட் ஜான் அப்படிங்கிற ஒரு அவார்டும் கிடைக்கிது.
கொஞ்ச நாள் போக போக மேரிக்கு மலேரியா நோய் ரொம்பவே அதிகமாக வர ஆரம்பிச்சுது. இதனால் அவங்களால நடந்து போய் ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடைசி நாட்களில் அவங்க வீல் சேரில் உட்காந்துட்டே நிறைய இடங்களுக்கு போய் ஊழியமும் செஞ்சாங்க. 1915 வருஷம் ஜனவரி மாத துவக்கத்திலேயே இந்த காய்ச்சல் ரொம்பவே சீரியஸ் ஆகிடுச்சு. அந்த மாதம் 13ஆம் தேதியே மேரி இந்த காய்ச்சலால் இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு அவங்க இரட்சகரை பார்க்க சென்றாங்க. இப்படி தன்னலம் பார்க்காத மேரியோட வாழ்க்கை பயணம் முடிஞ்சுது. மேரியோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்க சின்ன வயசு, அதாவது 11ஆவது வயசு இருக்கும்போதே குடும்ப பாரத்தை மொத்தமாக எடுத்து கையில் வச்சுட்டு பாதி நேரம் படிக்கிறதும் பாதி நேரம் வேலை பார்க்குறதுமா அவங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்துவோட அன்பை பற்றி பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காதே இயேசு கிறிஸ்து இருந்திருந்தா அப்படின்னு சொல்கிற ஆட்களோட மத்தியில் அவ்வளோ கஷ்டத்துக்கு இடையிலையும் நான் ஏசப்பாக்காக நிற்பேன்னு தான் அவங்க அந்த இடத்துல இருந்து மிஷினரி ஊழியத்துக்கு போகணுன்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்க ஊழியத்துக்கு போன இடம் ரொம்ப ஈஸியான இடம்லாம் இல்லை, நம்ம நினைக்கிறது மாதிரியெல்லாம் இல்லை. ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் அப்படின்னா நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைஞ்ச மக்கள். அங்கே போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு ஆள் ஈஸியாக பிரசங்கம் பண்ணிட முடியாது, கொன்னுருவாங்க. ஆனால் அந்த எதையுமே பொருட்படுத்தாமல் ஏசப்பாவை பற்றி உலகம் முழுக்க பேசணுன்றது அவங்களுடைய வாஞ்சியாக இருந்தது. நோயால் பாதிக்கப்பட்டப்போ கூட தன்னுடைய அம்மா கிட்ட போய் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படலை. ஆப்பிரிக்காவில் இருந்துகிட்டே ஊழியம் பண்ணணுன்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க பேசுகிறத விடாததுனாலேயோ என்னமோ கடைசியில் அவங்க பெரிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டாங்க. எந்த இடத்துல இயேசுவை பற்றி பேசவே முடியாதுன்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆணித்தரமாக பேசி அந்த மக்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் வச்சாங்க. அந்த இடத்துலையே தேவன் அவங்கள உயர்த்தியும் வச்சார். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறப்பவும் நமக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாதவங்களுக்கு ஏசப்பாவை பற்றின சுவிசேஷங்களை நிறைய சொல்லணும். இப்போது இன்றைக்கி மிஷினரி சீரீஸில் எபிசோட் 1 மேரி மிச்சல் ஸ்லெஸரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு மிஷினரியை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் God bless you all abundantly. Praise the Lord. Amen.